அனைவருக்கும் பலராமன் பாலாவின் முதல் வணக்கம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் ஆல் என்ற ஆப்ஷனை பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் செட் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் வீடியோக்கு. உலகில் வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மிடையே பங்களாதேஷை நாட்டை சேர்ந்த நபர் நம்மிடையே இருக்கிறார். மிகவும் அருமையாக தமிழிலே உரையாட இருக்கிறார். அவர் மிகவும் அற்புதமாக சமையல் கலையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர். அதுவும் மலேசிய நாட்டில் வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர். பல்வேறு துறைகளிலே அவர் தன்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். 15 வருடங்கள் அவர் மலேசியாவில் பணியாற்றி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழிலே மிக சிறப்பாக உரையாடுகிறார். அந்த செந்தமிழை நம் தமிழ் மக்கள், உலக தமிழ் மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அவர் நம்மிடையே நேர்காணல் என்று இருக்கிறார். அவரிடமே கேட்போம். தமிழ் ஃபுட் அவருக்கு மிகவும் ரொம்ப அருமையாக பிடித்திருக்கிறது. நான் இதை தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழ் மீது பற்றுக்கொண்டும் தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்டும் அதனால் எனக்கு தமிழ் ஃபுட் ரொம்ப அருமையாக பிடித்திருக்கிறோம். அதனால் உடனடியாக இதை நான் கற்றுக்கொண்டேன் அவர் என்று சொல்கிறார். நான் பார்த்த நபர்களிலே மலேசியாவில் மிகவும் ஒரு வித்தியாசமான நபர். இன்று அவரோடு நாம் நேரில் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய ஃபுட்டை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறார். சார், யூ லைக் டு தமிழ் ஃபுட் சார்? தமிழ் ஃபுட் அண்ட் பிரியாணி. பிரியாணி பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி. ஓ, நாட்டுக்கோழி பிரியாணி. அதுவும் பிரியாணி இல்லாமல் நாட்டுக்கோழி பிரியாணி பற்றி சொல்றாரு. மிகப்பெரிய விஷயம் சார். இது நாட்டுப்புறங்களில் மிகவும் ஃபேமஸானது சார். ஊர்களிலே, கிராமப்புறங்களில், வில்லேஜிலே சார் நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப டேஸ்டி. ஓ, டேஸ்ட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி. ஸ்ட்ரென்த் பிரியாணி ஐட்டம் நிறைய பிரியாணி ஐட்டம். என்னென்ன பிரியாணி ஐட்டம் சார்? the variety of the biryani item you tell me about sir. And chicken biryani, and mutton biryani, நாட்டுக்கோழி biryani, and prawn biryani. Wow, prawn biryani. நிறைய பிரியாணி ஐட்டம் இருக்கு. and vegetable biryani நிறைய பிரியாணி ஐட்டம் இருக்கு. பிரியாணி ரொம்ப டேஸ்டி இருக்கு. ரொம்ப டேஸ்டி இருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி டேஸ்ட் இருக்கு, ப்ரான் பிரியாணி டேஸ்ட் இருக்கு, மட்டன் பிரியாணி டேஸ்ட் இருக்கு. எல்லாம் ஃபேமஸ் சார். அது மட்டும் ஸ்பைஸ்லாம் எப்படி சார்? எல்லாத்தையுமே ஒரே நீங்கள் ஒரு ஈவனாக தான் போடுவீங்களா எப்படி சார்? இந்த ஸ்பைசி சார், இந்த டேஸ்ட் எப்படி சார்? ஒவ்வொரு விதமாக நீங்கள் டேஸ்ட் கொடுக்குறீங்களா? அது சொல்லுங்க சார். ஸ்பைசி நீ சம்திங் டிஃபரன்ஸ்ல நீ on food and spicy less, on spicy something spicy, all food and tasty and spicy mixing. Sir, you master Tamil master sir. You first time you understanding in Malaysia coming time, you like food, you cooking sir. You understanding your teachers, any teachers? First time I working India Madras. Oh, India Madras. Oh, you India Madras coming. Madras Pattinam, Chennai. Wow, தமிழர்களே, இவர் சென்னைக்கு வந்திருக்கார். முதல் குக்கிங் அங்கே தான் என்னுடைய ஆரம்பம். அதுவும் மதராசனம் மிக அருமையாக நம்ம மதராஸ் பட்டினத்திலே நாம் பார்த்திருப்போம். மதராஸ் பட்டினம் என்ற நேம் பிற்காலத்தில் அது மாற்றப்பட்டது. மிகவும் அழகாக மதராஸ் என்று அழகாக கூறுகிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சார். அங்கே தான் நீங்கள் முதல்ல ட்ரைனிங் எடுத்தீங்களா? Training, my friend working same place working, but my friend training after Malaysia coming, in Malaysia working, all people friend I training, I understand. All understanding. Okay. அவர் மதராஸில் மிகப்பெரிய நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அதன் பிறகு நான் மலேசியா வந்த பிறகு நிறைய தமிழ் நண்பர்களோடு இணைந்து நான் முழுமையான ட்ரைனிங் எடுத்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம அவர் கூட பேசுவோம். சார் சொல்லுங்கள் சார், இந்த இட்லி, பொங்கல், வடை அந்த மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா சார்? அதில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் இருக்கா? எல்லாம் ஓகே. நீ தமிழ் ஃபுட் இட்லி சாம்பார் வடை நிறைய டேஸ்ட் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் சூப்பர், எல்லாமே சூப்பரா இருக்கு. மற்ற உணவுகளோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுதுல்ல சார்? இது டிஃப்ரெண்ட். இனி ஸ்பைசி ஃபுட் எல்லாம் ஐ லைக் ஸ்பைசி. இந்தியன் ஃபுட் ஸ்பைசி ஐ லைக். சார், இந்தியன் ஃபுட்ல இந்த வெஸ்டர்ன் ஃபுட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த தந்தூரி அந்த மாதிரி சொல்லுங்க சார். இனி வெஸ்டர்ன் ஃபுட் ஓகே. அண்ட் தந்தூரி butter chicken, chili chicken. Okay, good. All good, very nice. வெரி நைஸ். அது மட்டும் சவுத் இந்தியன் ஃபுட்ல நீங்கள் சொல்லிட்டீங்க, வடை இந்த மாதிரியும் சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து
நீங்கள் இந்த வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த ஃபுட்டில் ஏதாவது இந்த இதை சார்ந்து தமிழ் ஃபுட்டு சார்ந்து மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எல்லா ஃபுட்டு சைனீஸ் ஃபுட் அண்டர்ஸ்டாண்டிங்கா சார்? யூ குக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது தமிழ் ஃபுட்டும் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நான் குக்கிங் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபுட்டும் நான் குக்கிங் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. சைனீஸ் ஃபுட்டில் ஏதாவது கேட்போம் சார். சைனீஸ் ஃபுட்டில் சொல்லுங்கள் சார். ஒரு 4-5 விதங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். 4-5 வெரைட்டி. The type of the 4 varieties. And chowpan and Chinese chowpan. Chinese chowpan. Chinese soup. Chinese chowpan. ஓ, நேமே நம்மளுக்கு வாயிலே உச்சரிக்க முடியாது. மிக அருமையாக சொல்கிறாரு. அதுவும் அவர் கற்றுக்கொண்டு மிக அருமையாக சொல்கிறாரு. சௌப்பான், சைனீஸ் சூப், வேறு சார் ஐட்டம் நிறைய. சைனீஸ் ஐட்டம் வெரி many more. Many item இருக்கு. தமிழ் ஃபுட் and ஃபேமஸ். பட் அதாவது வந்து மெனி ஃபுட் வந்து இது சைனீஸ் ஃபுட் இருந்தாலும் தமிழ் ஃபுட் மிகவும் வந்து ஃபேமஸ்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இந்த சிங்கப்பூர் சார்ந்த ஃபுட், இந்தோனேஷியா சார்ந்த ஃபுட், தாய்லாந்து சார்ந்த ஃபுட், இந்த மாதிரி பர்மா இந்த மாதிரி சார்ந்த ஃபுட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வேறு ஏதாவது தாய்லாந்து ஃபுட் அண்டர்ஸ்டாண்டிங் தை தொமியம். ஓ, தை தொமியம். தொமியம் சூப் அண்ட் nasi fry chicken and nasi goreng pattaya. Oh, nasi goreng pattaya. The world famous in the best of the one of the Thailand pattaya. That street name. Street name. Yes, pattaya is a street name. Yes. Oh, அதுவும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க. And one famous Thai soup. Thai soup famous. Very famous. Something spicy. Something sweet and spicy mixing and நம்பர் ஒன் டேஸ்ட் வரும். ஓகே, மிகவும் அருமையாக தமிழ் ஃபுட்டும் அவருக்கு தெரியுது. அதிலேயும் அவர் இவர் ஒரு சமையல் கலைகளில் மிகவும் ஒரு வல்லமை படைத்தவர் என்று மட்டும் தெரிகிறது தமிழ் ஃபுட். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பங்களாதேசத்தை சார்ந்தவர். பங்களாதேஷ் ஃபுட்டு நீங்கள் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கா? பங்களாதேஷ் ஃபுட்டில் சொல்லுங்கள் சார். என்னென்ன சார் ஃபேமஸ் பங்களாதேஷ் ஃபுட்? and Dhaka and biryani. ஓ, பிரியாணி. ஓ, பங்களா பிரியாணி மிகவும் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்? தமிழ் பிரியாணிக்குள்ளே கிட்டத்தட்ட அதோட டிஃப்ரெண்ட் இருக்குமா? இந்த சாயல் இருக்குமா? டிஃப்ரெண்ட். பங்களாதேஷ் பிரியாணி the same different is the different colors different. Oh, colors different and something white color. Oh, something white color. Oh, அது வந்து ஒயிட் கலரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மிகவும் ஒரு அருமையான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தவர் தமிழ் ஃபுட். அது மட்டும் இல்லாமல் வந்து மலேசியன் ஃபுட், இந்த மலாய் ஃபுட். மலேசியாவில் 15 வருடம் பணியாற்றுகிறேன். மலாய் ஃபுட் உங்களுக்கு தெரியுமா சார்? Yes, Malay food and video. First rice and Malay tomato rice and ayam masak merah and ayam sambal, chicken rendang. இதெல்லாம் சொல்றீங்க சார். கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க சார். மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் சவுண்டா சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க சார். ஓ, ஜஸ்ட் ஏதோ ஒரு சார் வந்து சம்திங் ஏதோ ப்ராப்ளம் சொல்றாரு. ஓகே, பரவாயில்ல சார். ஓகே சார். சொல்லுங்க சார். சரி. மலாய் ஃபுட்ல இதெல்லாம் நீங்க ரொம்ப மலாய் ஃபுட்ல என்னென்ன சொன்னீங்க சார்? ரொம்ப ஃபேமஸா? ரொம்ப ஃபேமஸ் ayam masak merah, tomato rice and dalcha. மலாய் தால்ச்சா சார். தால்ச்சா, டொமேட்டோ ரைஸ் எல்லாம் தமிழிலும் இருக்குது சார். மிகவும் அருமையான சாப்பாடு. எனக்கு ரொம்ப பிடித்த சாப்பாடு. தமிழ் மக்களுக்கும் இது ரொம்ப பிடித்த சாப்பாடு சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப dalcha டிஃபரன்ஸ் இருக்கு. மலேசியன் dalcha, மலாய் dalcha and difference and Indian dalcha difference. Indian dalcha use and something masala, Malay dalcha something and use and coconut milk and it's something different. Oh, something different. சார், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மலேசியாவில் அதிகமாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த மேரேஜ் வெட்டிங் டேக்கு இந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபுட் என்ன ஃபுட்டு சார்? சைனீஸ் ஃபுட்டா, மலாய் ஃபுட்டா, தமிழ் ஃபுட்டா? மலாய் ஃபுட். ஏனென்றால் மலேசியாவில் வந்து அதிகமாக வந்து இங்கே மலாய் பீப்புள் பயன்படுத்தக்கூடியது இந்த மலாய் ஃபுட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு மாஸ்டர். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஃபுட்டை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய்.